தாத்தா ஜிண்டு எங்க போனா? அவன் பிளேன்ல இல்லையே. தெரியலையே. இந்த ஜிண்டு மரியாதைல ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்கானே. என்னுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னா அவன் இங்கதான் எங்கேயோ இருக்கான்னு. இரு உன்னை பிடிக்கிறேன். அவன் கிட்ட மாம்பழம் இருக்கு. என்ன மாம்பழத்தை பார்த்து பயப்படுறீங்களா? மாம்பழத்தை பார்த்து இல்ல, மாம்பழத்தோட கொட்டைய பார்த்து பயப்படுறோம். அதோ அங்க பாருங்க, ஜிண்டு அங்க போய்கிட்டு இருக்கான். சரி வாங்க அவனை பிடிக்கலாம். தாத்தா நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க ஜிண்டுவை புடிச்சு கூட்டிட்டு வரோம். இந்த ஸ்கேட்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கே. ஜிண்டு நெல்லு. Wing suit on. Wing suit on. ஸ்கேட்டிங்கை விட இது ரொம்ப சூப்பரா இருக்கே. வீர் பண்றது எல்லாமே சூப்பரா இருக்கு. Thank you தாத்தா. ஜிண்டு போதும், ரொம்ப ஓவரா பண்ணாத. அட இந்த ஜிண்டு எங்க போனா? பாஸ் யார் இவன்? எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்கான்? இவன் தான் நிஞ்சா மாஸ்டர் பதுங்குற புலி. உலகத்திலேயே பெரிய பலசாலியான மனுஷனை கூட இவனால தோக்கடிக்க முடியும். இவனோட ஸ்பீடு எந்த அளவுக்குன்னா வீரோட கண்ணிலே மண்ணை தூவிட்டு அவனையும் சேர்த்து பிடிச்சிடுவான். அதனால தான் நான் இவனை கூப்பிட்டிருக்கேன். நீங்க ஒரு ஜீனியஸ் பாஸ், நீங்க ஒரு ஜீனியஸ். She is right பாஸ். அவ சொல்றது சரிதான். ஆனா மிஸ்டர் பதுங்குற புலி, உலகத்திலேயே சக்தி வாய்ந்த மனிதனை தோக்கடிக்க முடியும்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த மனுஷன் என்னோட பாஸ் மட்டும்தான். அவரை நீ தோக்கடிச்சு காட்டு பார்க்கலாம். போதும் நிறுத்து, போதும் நிறுத்து. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. உன்னை நிறுத்த சொன்னேன். பாஸ் பாஸ் யூ ஆர் ரைட். இவன் உண்மையாவே ரொம்ப பயங்கரமான ஃபைட்டர். I am mad, very very mad. டீம் பேக் 2, நீ என்ன அழிக்கிறதுக்காகவே இந்த உலகத்துல வந்து பிறந்திருக்கியா என்ன? சாரி பாஸ், ரொம்ப ரொம்ப சாரி. டீம் பேக் 2, நிஞ்சா மாஸ்டர் கிட்ட லேசர் ஸ்வார்ட கொடு. மத்த ஆயுதங்களையும் அவங்கிட்ட கொடு. நோ தேங்க் யூ. எனக்கு எந்த ஆயுதமும் இப்போ தேவையே இல்ல. அந்த சாதாரண பையனுக்கு என்னோட கைகளே போதுமானது. அவன் ஒன்னும் சாதாரண பையன் இல்ல. அவன் வீர் த ரோபோட். அவனை குறைச்சி எடை போடாத. நான் உருவாக்கின பெரிய ரோபோட்டை அவன் சுலபமா அழிச்சிட்டான். என்ன யாரும் இது வரைக்கும் நெருங்கினதே இல்ல. வாங்க டீம் பேக் 2, நீங்க வந்து அந்த வீர் யாருன்னு எனக்கு காட்டுங்க. அங்க பாருங்க, அவன்தான். அதோ அந்த பொண்ணோட போயிட்டு இருக்கானே, அவன்தான் வீர். அவனா? தேங்க் யூ.
யாரு நீ? உனக்கு என்ன வேணும்? இவருதான் பதுங்குற புலி. ரொம்ப கிரேட்டான நிஞ்சா மாஸ்டர். உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த நிஞ்சா மாஸ்டர் இவர்தான். அவரு உன்னோட ஒவ்வொரு எலும்பையும் எப்படி உடைக்க போறாருன்றத பாரு. ஓ ஓகே, யாரு யாரோட எலும்ப உடைக்கிறாங்கன்னு இப்ப தெரிய போகுது பாருங்க. வீர், எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிடலாம். நீங்க 2 பேரும் எங்கே இருங்க, நான் போய் சாக்லேட் வாங்கிட்டு வரேன். இங்க வா, இப்படி கூட. இங்க பாருங்க, இவன் தான் என்னோட நண்பன் சுப்பிரமணி. நாங்க எல்லாரும் செல்லமா இவனை மணின்னு கூப்பிடுவோம். நம்ம ஸ்கூலுக்கு இவன் இப்பதான் வந்து சேர்ந்திருக்கான். அதனால இப்ப இந்த ஐஸ்கிரீமை உங்க சார்பா நான் அவனுக்கு கொடுக்கறேன். ஏய் மணி, என் ஐஸ்கிரீமை திரும்ப கொடு. பேசுறதுக்கு முன்னாடி நல்லா மண்டையில யோசிச்சுட்டு பேசு. அவன் கராத்தேல பிளாக் பெல்ட். அவன் கிட்ட வச்சுக்கிட்டா அவ்வளவுதான். பண்டி, அவனோட ஐஸ்கிரீம் அவனுக்கு திருப்பி கொடு. குடுக்க முடியாது. என்ன பண்ணுவ சொல்லு பாப்போம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என்ன, கீழே விழுந்து உனக்கு ரொம்ப அடிபட்டுடுச்சா? என்ன, உன் மண்டைக்குள்ள இப்ப மணி சத்தம் கேக்குதா? டன் 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 கேக்குதா? இங்க பாருங்க, இவரு பெரிய கராத்தே சாம்பியனா. இவரு வாழைப்பழ தோல் வலிக்கே விழுகிறாரு. இவரு கராத்தே சாம்பியனா? இரு, நான் உன்னை பாத்துக்கிறேன். மணி கிட்ட வச்சுக்கிட்டா இப்படிதான் நடக்கும். திரும்ப இவன் கிட்ட வச்சுக்கிட்டனா இவன் கராத்தே பஞ்ச் கொடுத்து உன்னை உண்டு இல்லாம ஆக்கிடுவான். புரியுதா? ஹே பண்டி, நீ இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது. சீக்கிரமா நீ இம்லி கிட்ட சாரி கேளு. நானாவது சாரி கேக்குறதாவது? நீ எப்ப பார்த்தாலும் ஒரே ஜோக் பண்ணிக்கிட்டே இருக்க வீர். என்ன நீ இன்சல்ட் பண்ணதுக்கு நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். அப்படி என்ன பண்ணுவ? மணியை எதிர்த்து கராத்தே பண்ணுவியா? சொல்லு. ஆமா, நான் கராத்தே பண்ணதான் போறேன் பாரு. அவனை தோக்கடிப்பேன். சரி, நீ ரெடி ஆகுறதுக்கு நான் 1 மாசம் டைம் தரேன் உனக்கு. அடுத்த மாசம் 1ஆம் தேதி எனக்கும் எமிலிக்கும் போட்டி நடக்க போகுது. கம் ஆன் गाइस. அடுத்த மாசம் 1ஆம் தேதி. அடுத்த மாசம் ஸ்கூல் லீவு. நம்ம ஸ்கூலோட கிரவுண்ட்லயே இந்த காம்படிஷனை வச்சுக்கலாம், சரியா? 1 மாசம்ங்கிறது கொஞ்சம் அதிகமான டைம் தான். என்ன உங்களுக்கு புரியுது இல்ல? முடிஞ்சா இந்த ஊரை விட்டு ஓடி போயிடு. போய் எங்கேயாவது ஒளிஞ்சிக்கோ. Wow, what a party! இந்த ட்ரெஸ் போடாத டாங்கி எல்லாம் எப்படி இந்த பார்ட்டிக்குள்ள வந்துச்சு? யாருப்பா இந்த டாங்கியை உள்ள விட்டது? செக்யூரிட்டி, அந்த டாங்கியை முதல்ல வெளில அனுப்புங்க. ஜாக்கிரதை, யாரும் என்ன தொடக்கூடாது. என்ன விடுங்க. வீர், ஜிண்டு, எவ்வளவு அற்புதமான கனவு. வீர், வீர், நான் கனவுல பார்த்தேன். அது என்ன மாதிரி டாங்கிஸ் எல்லாம் கோட் சூட் போட்டுக்கிட்டா எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? சுல்புல், தேவையில்லாம அடம் பிடிக்காத. ஜிண்டு, நான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, நீ கோட் சூட் போட்டா எப்படி இருப்பேன்னு. இதோ இப்ப பாரு. வாவ், யூ லுக் ஹேண்ட்சம். ஜிண்டு, நான் என்ன நினைச்சேன்னா, நானும் கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு வாக்கிங் ஸ்டிக்லாம் வச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. நீயும் ரொம்ப அழகா இருப்ப. இப்ப பாரு. வாவ், தேங்க் யூ ஜிண்டு, தேங்க் யூ. ஐ லுக் கிரேட் நண்பா. தேங்க் யூ. நான் ஃபுர்ஷத் கஞ்ச கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரேன், சரியா? ஆஹா, என்ன மியூசிக் பா. கனவுல அவங்க எல்லாரும் ஸ்லோவா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நான் இந்த உலகத்துக்கு உண்மையான டான்ஸ் என்னன்னு காட்ட போறேன்.
இங்க பாரு, இந்த டாங்கி மட்டும் நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம சர்க்கஸ் இன்னும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிடும். நீங்க சரியா சொல்றீங்க. ஆனா இது யாரோட டாங்கி? யார்தான் வேணா இருந்துட்டு போட்டோம், இன்னைக்கு இந்த டாங்கி நம்மளுது. வா போலாம். என்ன விடுங்க, என்ன விடுங்க, என்ன பண்றீங்க? விடுங்க, நான் சொல்றத கேளுங்க. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க.